friends, welcome to urad. இந்த வீடியோல நம்ம கருப்புளுந்து சுண்டல் ரெசிபி எப்படி பண்றதுங்கறத பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் எங்க ஊர்ல வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் திருவிழா நடந்துச்சு. அங்க நாங்க போயிருந்தோம். சாமிக்கு என்ன பிரசாதம் செஞ்சு கொண்டு போயிருந்தோங்கறத பத்தி இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெசிபி பார்த்துடலாம். நான் கருப்புளுந்து சுண்டல் பண்ண போகிறேன். கருப்புளுந்து சுண்டல் பண்ணுறதுக்கு கருப்புளுந்து ஒரு டம்ளர் எடுத்து அதை நைட்டே ஊற வச்சு 3 டைம்ஸ் கழுவி எடுத்துக்கோங்க. அதை குக்கரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கருப்புளுந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ரொம்ப நேரம் உட்காந்தே வேலை பார்க்குறவங்க, குறிப்பாக பெண்களுக்கு அடிக்கடி முதுகு வலி ஏற்படும். முதுகு வலி வராமல் தடுக்க அடிக்கடி உணவில் கருப்புளுந்து சேர்த்துக்கிட்டோம்னா முதுகு வலி வராமல் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள் சாப்பர் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகுளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. வத்தல் சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சோன்னு உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற கருப்புளுந்தை அதை கொட்டி நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சின வெட்டி அதை நல்லா வதக்கிட்டு நான் 2 சில்லு அளவு தேங்காய் எடுத்து அதை நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலை அதில் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட கருப்புளுந்து சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் பாசிப்பருப்பு, சுண்டல் எல்லாத்தையும் இதே மெத்தடில் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போன வாரம் எங்கள் ஊரில் வீரபாண்டி திருவிழா நடந்துச்சு. அதுக்கு நாங்கள் மாவிளக்கு செஞ்சோம். அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏலக்காய், மிளகு, சுக்கு இது 3ஐயும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து அதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி சலிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாகு செய்யலாம். 1 கிலோ பச்சரிசிக்கு 1 கிலோ மண்டவளம் போடணும். மண்டவளத்தை நல்லா தட்டி அதில் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்க்கணும். நிறையா தண்ணி சேர்த்தா பாகு ரொம்ப தண்ணியாயிரும். அதனால் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து அதை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா காய்ச்சணும். பாகு பாதம் எப்படி பார்க்கணும்னா, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த சர்க்கரை பாகு உள்ளே விட்டோம்னா திட்ட கலையாமல் திட்டாக போய் உட்காரணும். அப்படி இருந்தால் தான் அதோட பாகுப்பதம் கரெக்டான லெவலாக இருக்குதுன்னு அர்த்தம். பச்சரிசி மாவு 1 கிலோ எடுத்து அதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே வரணும். பச்சரிசி மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 கிலோ பச்சரிசி எடுத்து நைட்டே ஊற வச்சு நல்லா கழுவி ஒரு துணியில் செப்ரேட் பண்ணி அதை நிழல்லே காய வச்சு காலையில் கொடுத்து அரைச்சி எடுப்பாங்க. அப்படி நேரம் இல்லாதவங்க நம்ம ரெடிமேடாக வச்சுருக்கிற பச்சரிசி மாவுலேயே நம்ம பாகு செஞ்சு அதை கிளறி நம்ம மாவு தயாரிச்சுக்கலாம். அவளுக்கு செஞ்சு அதை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டு நாங்கள் திருவிழாலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தோம். நாங்கள் ஈவினிங் டைம் போனனால சரியான கூட்டமாக இருந்துச்சு. அப்போ தான் தேரும் சுற்றி வந்துச்சு. அப்படியே தேர் சுற்றி வர்றதை பார்த்துட்டு திருவிழாவை சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.